என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்ட்ல இல்ல. திருமணம் ஆனது உங்களுக்கு தெரியல மேடம், என்ன சொன்னாருங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா முதல் திருமணம் நடந்தது உங்களுக்கு வருஷம் ஒரே நிமிஷம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஆமாம் ஆமாம். காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப். உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் அவங்க டீம் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன், பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து திருமணம் ஆனது உங்களுக்கு தெரியல மேடம், என்ன சொன்னாருங்க? ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம் ஆமாம், ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். முதல் திருமணம் நடந்தது உங்களுக்கு வருஷம் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். கோயிலில் பண்ணியிருக்கோம். ஆமா ஆமா. இதுங்க நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சார் நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களையும் நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன். முதல் மனைவி தடுக்கிறாங்களா அவங்கள? பேச விடாம தடுக்கிறது முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா. அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில தான் செட்டில். திருவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் இறங்கி போட்டீங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாளைக்கு போட்டீங்களா? இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்கார், ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியாக 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகலை. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் அபியூஸில் முடிஞ்சுது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. ஆமாம் விடுதலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி. ஆமாம் ஆமாம். நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்னை அடிச்சிட்டாரு.
ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் உங்களை என்ன தாக்கினாரா? சொன்னாரு? எல்லாரும் முன்னாடியும் என்னை தாக்குனார். இல்ல, என்ன சொல்லி தாக்குனாரு? அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னாங்க மேடம், குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது. உண்மையா அந்த மாதிரி ஏதாவது உங்களை வற்புறுத்தினாரா? குழந்தையை கலைக்க சொன்னாரா? கலைச்சிருக்காங்களா ஏற்கனவே? ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ.